பாப்புறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து குட்டையாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அனௌன்ஸ் பண்ணால் டிஎன்பி படிச்சு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டோடமாகவே இருக்கீங்க. செனட் எஜுகேஷன் வந்து ஓவராலாக வந்து முடிச்சிட்டாங்க. செனட் எஜுகேஷன் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 100% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 12ஆம் தேதி ஒரு ஃபஸ்ட் டே வந்து நடந்துச்சு. 13ஆம் தேதி செகண்ட் டே, 14ஆம் தேதி தேர்ட் டே, 15ஆம் தேதி ஃபோர்த் டே. 4 நாள் ஃபுல்லாக செனட் எஜுகேஷன் வந்து நடந்துச்சு. பேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணி எல்லா ரவுண்டுமே வரிசையாக வந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து தீவிரமாக வந்து செனட் எஜுகேஷன் வந்து பண்ணாமவே தான் இருந்தீங்க. ஓவராலாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. என்னோட முடிஞ்சு இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்த டைமில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து என்ன சார் ப்ராசஸ், அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன வழிகள் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து கிளியர் கட்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து காலேஜ் ஓப்பனிங் டேட்டு, ஃபீஸ் எப்போ கட்டணும் அதெல்லாம் தகவலாம் இந்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்ஏ பொறுத்தாமல் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன அப்படிங்கன்னா ஒரு 75% வந்து முடிச்சிட்டிங்க. 75% வந்து முடிச்சிட்டிங்க. மார்னிங்கே சொன்ன போல் 75% வந்து முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 2 மணிக்குள்ளே வந்து உங்களுக்கு வேக்கன்சி அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர்லேயுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே வந்து டிசி வந்து கொடுக்கணும். வேறு காலேஜ் ஜாயின் பண்ணதுனால டிசி வந்து சப்மிட் பண்ண முடியாதனால 3 days வந்து டைம் வந்து கொடுத்துருவாங்க. 3 days வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களாம் போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்து 3 நாளுக்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட்டும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக நாளைக்கு வந்து இந்த சீட் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக போட்டுருவாங்க. மேக்ஸிமம் 400+ சீட்ஸ் வேலை வேகன்சியாக வரது வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் 17ஆம் தேதி உங்களுக்கு வந்து நாளைக்கு 16, அதுக்கடுத்து 17ஆம் தேதி வந்து ஃபஸ்ட் லேடிங்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் லேடிங்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இருக்கும். நாளைக்கே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் மூவ்மெண்ட் வந்து இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக யார் கிடைக்கும், எந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளே லிஸ்ட் அவுட் பண்ணி போடும். லாஸ்ட் 3 years ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவோம். இது 4th year கண்டிப்பாக வந்து கொடுப்போம். டெலிகிராம்லேயும் மோஸ்ட்லி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் பிடிஎஃப்லேருந்து எல்லாமே வந்து குட்டையாக இருக்கும் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் ரவுண்ட் இதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செனட் வெரிஃபிகேஷனு இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். 3rd ரவுண்டு மேக்ஸிமம் நீங்கள் ஜனவரி 3ஆம் தேதி காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. காலேஜ் 3ஆம் தேதி ஜாயின் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக எல்லாம் சொல்லி ஜாயின் பண்ணணும். ஃபீஸ் வந்து அதுக்கப்புறம் கட்டினா கூட போதும். ஏன்னா இப்போ தான் 20,000 ஏற்கனவே கட்டிட்டீங்களா, 20,000 வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கான ஃபீஸ் வந்து கட்டிங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கேட்பாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1 lakh கேட்பாங்க. அதுக்குமே டைம் வந்து இருக்கும். 20 daysக்குள்ளே கட்டுங்க, இல்லை வந்து ஒரு 1 monthக்குள்ளே கட்டுங்க அப்படின்னு அவங்க வந்து டைம் வந்து கொடுப்பாங்க. இதில் பாதி அமௌண்ட் கட்டுங்க, இல்லை வந்து நிறைய ரூல்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்ப்போம். நம்ம வந்து ஒவ்வொரு காலேஜ் விஷயம் நம்ம வந்து போடும். ஏன்னா இதோட முடிஞ்சல இப்போதைக்கு கவுன்சிலிங் வந்து ஒரு 75% முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு 25% மேலே வந்து இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாமா ஒவ்வொரு காலேஜ்லையும் மெயில் வரணும். அதுவுமே போடுவோம். ஹாஸ்டல் திங்ஸு எல்லா காலேஜ் திங்ஸு எல்லாமே கண்டிப்பாக போடுவோம். பார்க்கலாம். ஒர்க் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ்.